அந்த பாதிமதி சமையந்தோன் பத்மாசுரனுக்காக பயந்தோடி ஐவேடம் தண்ணில் ஒளிந்தோன் நான் மேதினியில் மோகினியாயும் எடுத்து மெலிந்தவே அவனை கொதித்தேனே மாதவா யுகம் என்பதோ நான்கு கிரேதா தோபரை களி இந்த 4 யுகங்களையும் பெருமான் நாராயணன் மாறி 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 தர்மங்களை நிலைநாட்டி வருகின்றேன். அதாவது கிரேதா யுகத்திலே என்ன அவதாரம் எடுத்தேன் என்றால் முந்தி முதலாக அவதாரம் எடுத்தேன். எதற்காக எடுத்தேன் என்றால் பிரமதேவனிடத்திலே இருந்து சாம அதர்வணம் சொல்லும்படியான 4 வேதங்களை சோமகாசுரனாகப்பட்டவன் பிடித்து சென்று ஆழியாக சமுத்திரத்திலே பதுங்கிக் கொண்டான். அப்படி ஆழியாக சமுத்திரத்திலே பதுங்கிக் கொண்டே பார்த்தான் பிரமதேவன். ஐயா எம்பெருமானே நாராயணா, சாம அதர்வணம் சொல்லும்படியான வேதங்கள் இல்லை என்றால் சிருஷ்டிப்பு தொழில் செய்ய முடியாது. அப்படி என்று என்னிடத்திலே முறையிட நான் பார்த்தேன். ஆழியாகி சமுத்திரத்திலே இருந்து சோமகாசுரனை மடிக்க வேண்டுமே என்று மச்ச அவதாரம் எடுத்து அவன் ஆழியாகி சமுத்திரத்திலே ஒரு பூனையாக வாழ்ந்து வந்தான். இந்த மச்ச அவதாரம் எடுத்த நாராயணன் அந்த சோமகாசுரனை மடித்து மச்ச அவதாரம் முடித்தேன். வேதங்களை எடுத்து வந்து கொடுத்து பிரமதேவனிடத்திலே சிருஷ்டிப்பு 1வது அவதாரம் 2வது அவதாரம் கூர்ம அவதாரம். தேவர்கள் ஒரு புறமும் அசுராதி ஒரு புறமும் திருப்பார்கடலை ஒரு பாண்டமாகவும் இமயகிரி பர்வத்தை ஒரு மத்தாகவும் வாசிகை என்று பாம்பை ஒரு கயிறாகவும் கூட்டி அமிர்தம் கடையும் பெருவாயிலே வாசிகையாகப்பட்டது விஷம் வலி தாங்காமல் விஷத்தை கக்கிவிட்டது. அந்த விஷத்தை கக்கிய உடனே அந்த விஷத்தை எடுத்து 3 பாகமாக பிரித்தோம். முதல் பங்கு மகனாகி பிரமதேவனுக்கு கொடுத்தோம். பிரமதேவனுக்கு கொடுத்த உடனே அந்த பிரமதேவன் என்ன செய்தான் என்றால் ஒரு சொட்டு எடுத்து கண்ணிலேயும் ஒரு சொட்டு சனத்திலேயும் வைத்தார். அப்படி சனத்திலே வைத்து பிரமதேவன் அவருடைய பங்கை தீர்த்தார். 2வதாக படியெடுக்கும்படியான பரமக்கடவுள் கொடுத்தோம். அவர் என்ன செய்தார் என்றால் உள்ளிருந்து வந்ததை உள்ளுக்கே அனுப்ப வேண்டும் என்று அந்த விஷத்தை அள்ளி உண்டார். அப்படி அள்ளி உண்டும் நறுவாயிலே அருகிலே இருந்த தங்கை உமாமகேஸ்வரி பார்த்து நம்முடைய பரம நாதராகப்பட்டவர் விஷத்தை உண்ணுகிறாரே அப்படி என்று எட்டி கண்டத்தை பிடித்தது. அப்படி கண்டத்தை பிடித்தவுடனே வெளியும் போகாமல் உள்ளும் வராமல் அது தொண்டையிலே நின்றால் இன்றைக்கும் ஆண்களுக்கு கண்டமாகப்பட்டது இருந்தது. அப்படி அது ஒரு புறம் இருக்க 3வது பங்கு எனக்கு கொடுத்தார்கள். 3வது பங்கு நான் என்ன செய்தேன் என்றால் என்னுடைய உடம்பெல்லாம் தேய்த்து கொண்ட உடனே எனக்கு ஒரு பேர் வந்தது. நீல சாம்பல வர்ணமேனியன் என்று எனக்கு பேர் வந்தது. அவர் ஆழகால விஷத்தை உண்ட பொழுது பரமக்கடவுளுக்கு ஆழகால திருநீலகண்டன் அவருக்கு ஒரு பேரு. அது மட்டுமில்லாமல் அமிர்தம் கடையும் போது இமய பருவதமாகப்பட்ட சாய்வு கொடுத்து ஆடி இருந்தது. அந்த சாய்வு கொடுத்து ஆடாமல் இருப்பதற்காக கூர்மம் என்று சொல்லக்கூடிய ஆமை உருவ எடுத்து அந்த மந்திரகிரி மலையின் நடுவிலே நின்று நான் அமிர்தம் கடைவதற்கு ஏகுவாக இருந்தேன். 2வது அவதாரம் கூர்ம அவதாரம். 3வது அவதாரம் வராக அவதாரம் எதற்காக எடுத்தேன் என்றால் இரணியாட்சிதன் சொல்லும்படியான இருவர்கள் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். அதாவது இரணியோட மனைவி லீலாவதி கர்ப்பமுற்றி இருந்த பெண்ணாகப்பட்டவள் தேவலோகத்து மண் மீது ஆசைப்பட்டார். பார்த்தான் இரணியாட்சிதன், மதலி நீங்கள் தேவலோகத்து மண் மீது ஆசைப்பட்டு விட்டீர்கள், நான் இங்கிருந்தபடியே தேவலோகத்து மண்ணை இங்கு இழுக்கின்றேன் என்று சொல்லி 1008 அண்டத்திலே ஓர் அண்டத்தில் காலை வைத்து இந்த உலகத்தை ஒரு பாயாக சுருட்டி எடுத்தான் இரணியாட்சிதன். அப்படி ஒரு பாயாக சுருட்டி எடுத்த உடனே பார்த்தார்கள் தேவர்கள், பெருமானே நாராயணா, இரணியாட்சிதனாகப்பட்டவன் இவ்வளவு வதம் தேவர்களை அதாகுதம் செய்து வருகின்றார், இது எங்களை எல்லாம் காத்திருச்சிக்க வேண்டும் என்று முறையிட அவன் பாயாக சுருட்டி கொண்டு நரவல் கோட்டை கட்டி வாழ்ந்து வந்திருந்தான். நரவல் கிட்ட எந்த ஒரு மானிடரும் சரி யாரும் போக முடியாது. அதாவது நரவல் சாப்பிடக்கூடியது பன்றி. அப்படி பன்றி என்று சொல்ல முடியாது. வராக அவதாரம் எடுத்து அந்த நரவல் கோட்டை இடித்து இரணியாட்சிதனை மடித்து வராக அவதாரத்தை உலகத்தை காத்திருச்சித்தேன். அது மட்டும் 4வது அவதாரம் நரசிம்ம அவதாரம் எதற்காக எடுத்திருந்தால் தம்பியாகப்பட்ட இரணியாட்சிதனை கொண்டு விட்டார் எம்பெருமான் நாராயணன். எப்படியாக இருந்தாலும் நம்மை சும்மா விடப்போவது கிடையாது. அப்படி என்று பிரம்மதேவன் இடத்திலே சென்று எனக்கு சாகாத வர வேண்டும் என்று கேட்டார். என்றைக்கா இருந்தாலும் பிறப்பு என்று இருந்தால் இறப்பு ஒன்று இருக்கிறது, கட்டாயம் உண்டு. அப்படி வரத்தை மாற்றுகிறது என்று பிரம்மதேவன் சொல்ல இரணியன் பார்த்தான். அப்படி எனக்கு இறப்பு ஒன்று இருந்தால் அந்த இறப்பா மரணமாகப்பட்டது எப்படி வர வேண்டுமானால் ஆகாயத்திலேயும் இல்லாமல் இந்த பூமியிலேயும் இல்லாமல் பகலிலேயும் இல்லாமல் இரவிலேயும் இல்லாமல் அரண்மனைக்கு வெளியேயும் இல்லாமல் அரண்மனைக்கு உள்ளேயும் இல்லாமல் எந்த ஒரு மனிதராலும் இல்லாமல் எந்த ஒரு மிருகத்தாலும் இல்லாமல் எந்த ஒரு ஆயுதத்தாலும் எனக்கு மரணம் என்பது வரக்கூடாது என்ற வரத்தை பெற்றான் இரணியன். அப்பேற்பட்ட வரத்தை பெற்ற இரணியன் தான் என்று அகந்தையோடு இருந்தான். தன் மனைவி கர்ப்பத்திலே இருந்த
பிரகலாதனுக்கு நாரதனை விட்டு மீட்டி நாசியின் வழியாக நாராயண மந்திரத்தை உபசேகம் செய்தேன். நாராயண மந்திரம் உள்ள போய் ஏறுது. ஆமா, செய்தேன். அப்படி பிள்ளை பிறந்து தக்க பருவம் பாடகசாலைக்கு செல்லக்கூடிய பருவம் வந்த உடனே பார்த்தான் இரணியாட்சிதன், உலகத்திலே யாரும் கடவுள் கிடையாது, நான் தான் பெரிய கடவுள் அப்படி என்று மனதிலே எண்ணி தன் மகனாகப்பட்ட பிரகலாதனுக்கு இரண்ய மந்திரத்தை உபசரிக்க சொல்லி குருவிடத்திலே சொன்னான். குருவாகப்பட்டவர் இரண்ய நமோ மந்திரத்தை உபசரிக்க சொல்ல பிரகலாதனப்பட்டவன் இரண்ய நமோ மந்திரத்தை மறுத்து ஹரிநமோ நாராயண ஹரிநமோ நாராயணத்தை உச்சரித்திருக்கும் பொழுது பார்த்தான் இரணியன், அரே மகனே பிரகலாதா, நான் சொல்வது என்ன, நீ செய்வது என்ன என்று கேட்டு அந்த அரிநமோ அரி அரி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, அந்த அரி எங்கே இருக்கின்றார் என்று கேட்டான் இரணியன். தந்தையே, அரி என்பவர் இந்த தூணிலேயும் இருப்பார், குறும்பிலேயும் இருப்பார் அப்படி என்று சொல்ல, அப்படி பிரகலாதன் சொன்ன உடனே அவன் அரண்மனையிலே இருந்த 1000 தூண்களிலும் 1000 உருவாக இருந்தேன். அப்படி அவன் வாங்கிய வரத்தை அவனை மடிக்க வேண்டுமே, அப்படி என்று அந்த தூணிலே இருந்தேன். பார்த்தான் இரணியன், இந்த தூணிலே இருக்கின்றாரே என்று அந்த தூணை எட்டி உதைத்தான். அப்படி எட்டி உதைக்கும் போது அந்த தூணை பிளந்து சிங்க அவதாரம் எடுத்து அந்த இரணியாட்சிதனை அவன் வாங்கிய வரத்தின் பிரகாரம் பகலிலேயும் இல்லாமல் இரவிலேயும் இல்லாமல் ஆகாயத்திலும் இல்லாமல் பூமியில் இல்லாமல் மனிதராலும் இல்லாமல் மிருகத்தாலும் இல்லாமல் ஆயுதத்தாலும் இல்லாமல் அந்தி மாலையிலே அவன் அரண்மனை வாயிற்படியிலே வைத்து என் துடை மீது அமர வைத்து இரணியனை மடித்தேன். அப்படி அவன் இரணியனை வதம் செய்கின்ற பொழுது இரணியனாகப்பட்டவன் என் முகத்தை பார்த்து சிரித்தான். அடே இரணியா, என்னை பார்த்து ஏன் ஏளிதமாக சிரிக்கின்றாய்? அப்படி கேட்டவுடனே, ஐயா நாராயணா, நான் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் உன்னுடைய துடை மீது அமர்ந்து என்னுடைய உயிராகப்பட்டது போகின்றதே, இதற்கு நான் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று கேட்டான் இரணியன். அப்படி இரணிய சம்மாரம் முடித்து நரசிம்ம அவதாரம் முடித்தேன். அது மட்டுமில்லாமல் 5வது அவதாரம் வாமன அவதாரம். மாவலி சக்கரவர்த்தியாகப்பட்டவன் மதம் கொண்டிருந்தான். நான் தான் உலகத்திலே பெரிய தனவந்தன் என்று மம்மதை கொண்டிருந்தான். மம்மதை அடக்க வேண்டுமே என்று 100 அசுமேத யாகத்தை செய்தால் ஒரு நாள் தேவப்பட்டம் என்று சொல்வார்கள். அப்படி அசுமேத யாகத்தை செய்து தேவப்பட்டத்தை அடையவே என்று எண்ணத்தை கொண்டிருந்தான் மாவலி சக்கரவர்த்தி. அப்படி இப்பேற்பட்ட உனக்கு மானிடராக பிறந்த உனக்கே இவ்வளவு ஆசையா அப்படி என்று நான் மனதிலே எண்ணி ஒரு குள்ள பிராமண ஒரு விடுத்து மாவலி சக்கரவர்த்தியின் எதிரே சென்று, அடே ஐயா மாவலி சக்கரவர்த்தி, உங்கள் நாட்டிலே நான் சிறிது காலம் யாகம் செய்ய போகின்றேன், எனக்கு யாகம் செய்வதற்கு 1 அடி மண் தாருங்கள் என்று கேட்டேன். 1 அடி. அப்படி நான் மண் தாருங்கள் என்று கேட்ட பொழுது அவன் மாவலி சக்கரவர்த்தி என்னை பார்த்து எளிதமாக சிரித்து, நான் உலகத்திலே பெரிய தனவந்த நானே ஆகும், உனக்கு 1 அடி மண் தந்தே ஆனால் என்ன உலகிலே உள்ளோர் என்னை எளிதமா பேசுவார்கள், அப்படி என்று 1 அடி என்ன 3 அடி உன் காலினால் அளந்து எடுத்துக்கொள் என்று சொன்னான். நீ வாயினால் சொன்னா நான் ஏற்க மாட்டேன், எனக்கு அந்த 3 அடி மண்ணை தாரவாத்து கூட என்று கேட்டு தாரவாத்து வாங்கி பிறகு அண்ட சராசர விஸ்வரூபம் எடுத்து ஆகாயத்தை 1 அடியாகவும் பூமியை 2 அடியாக மணந்து, அடே மாவலி சக்கரவர்த்தி 3வது அடி எங்கே வைப்பது என்று கேட்டேன். ஐயா எம்பெருமானே நாராயணா, உன்னுடைய மகிமை தெரியாமல் பேசிவிட்டேன். 3வது அடி இந்த 7-14 உலகத்திலேயும் எங்கேயும் கிடையாது, சென்னியாகி சிரமட்டு இருக்கின்றது, சிரசிலே வைத்துக் கொள்ளுங்கள் என்று 3வது அடியை சொன்னார். அப்படி அவன் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் 3வது அடியை மாவலி சக்கரவர்த்தி சிரசிலே வைத்து அதல குதல விதல சராசர பாதாளம் அழைத்து சென்று 7 உலகத்துக்கு அப்பால் தள்ளி மாவலி சக்கரவர்த்தி மம்மதை அடக்கினேன் வாமன அவதாரத்தில். அடுத்து 6வது அவதாரம் பரசுராம அவதாரம் எடுத்தேன். 6வது ஜமதக்கினி மகாமுனிற்கும் ரேணுகை அம்மனுக்கும் விசுவாசு பரிசுத்து பரசுராமர் என்று சொல்லும்படியான 5 பிள்ளைகள் பிறந்து இன்பத்தை விடுத்து பேரின்பத்தை அடைய வேண்டுமே என்று ரேணுகை அம்மனாகப்பட்ட சொல்ல, அப்படி பேரின்பத்தை அடைய வேண்டுமே ஆனால் நான் தினந்தோறும் சிவ பூஜை செய்வேன். அந்த சிவ பூஜைக்கு நீ பாத்திரம் எடுத்து செல்லாமல் நதிக்கரை சென்று நீராடி விட்டு தன் ஆள்காட்டி விரலை சுழற்றினால் பாத்திரமாக பாண்டமாகப்பட்டது வரும். அந்த பாண்டத்திலே தலமெடுத்து வந்து சிவபூஜையை கொடுக்க வேண்டும் சொல்ல, அப்படி தினந்தோறும் எடுத்துக்கொண்டு இருக்க ஒரு நாள் தினத்திலே ஆகாய இந்திரனாகப்பட்டவன் ஆகாய மார்க்கமாக தன்னுடைய மனைவிகளோடு சென்று கொண்டிருந்தான். அப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது அவன் ஆகாய மார்க்கமாக சென்றது இந்த அம்மா தண்ணி மூல போன இடத்துல அவன் போனது இங்க தெரியுது, தடாகத்துல தெரியுது. அவனுடைய நிழலாக உருவமாக தெரிந்த உடனே ஆகாய தேவலோகத்தில் இவ்வளவு அழகு வாய்ந்த ஆடவர்கள் இருக்கின்றார்களா என்று அந்த ரேணுகை அம்மனாகப்பட்டது மனச்சோரம் அடைந்தது. அப்படி மனச்சோரம் அடைந்ததனாலே அந்த பாண்டமாகப்பட்டது வர கிடையாது, வரவில்லை. பார்த்தார் ஜமதக்கினி முனிவர் பாண்டமாகப்பட்டது ஜலம் எடுத்துக் கொள்ளாமல் போனதனால் சாபத் 4 பிள்ளைகள் விசுவாசு பரிசு என்று சொல்லக்கூடிய 4 பிள்ளைகளை அழைத்து மகனே
மகன் பிள்ளைகளே, உன் தாயாகப்பட்டவள் மனச்சோரம் அடைந்து விட்டாள். தாயின் சிரசை கொய்து வாருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்படி கட்டளையிட்ட உடனே பார்த்தார்கள் 4 பிள்ளைகளும், தந்தையே, வேறு எதை செய்ய சொன்னாலும் செய்வோம், என்னுடைய தாயினுடைய சிரசை அறுக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். அதாவது அறுக்க மாட்டோம் என்று பேச்சை மறுத்ததினாலே புல் பூண்டு தாவரம் செடி கொடியாக போகும்படியாக சாபத்தை கொடுத்தார் அவர்களுக்கு. அந்த பிள்ளைகளுக்கு 4 பிள்ளைகளுக்கு 5வது பிள்ளையா இருக்கும்படியான பரசுராமனாக இருக்கக்கூடிய அழைத்து, உன் தாயாகப்பட்டவள் மனச்சோரம் அடைந்து விட்டால் அவளுடைய சிரசை ஓய்வார் என்று சொல்ல, அதாவது நந்தவனத்திலே கூட்டி சென்று என் தாயாகப்பட்ட ரேணுகையின் சிரசை அறுத்து சூரியகுல பரும்பை, அதாவது என் தாய் சிரசை கருவறுத்து அந்த இடத்திலே சொல்ல, மீண்டும் என் தாயினுடைய சிரசை எடுத்த தருதலே என்று தந்தை என்னை எளிதமா பேச, ஏற்கனவே வரம் பெற்றிருந்தேன் 2 வரம். அந்த 2 வரத்திலே ஒரு வரமாக விட்டது என் தாய் மீண்டு வர வேண்டும். இன்னொரு வரம் இது செடி புல் பூண்டு தாவரமா இருக்கும்படியான சகோதரர்கள் மீண்டு வர வேண்டும் என்ற வரத்தை பெற்றேன். என் தாயாகப்பட்ட ரேணுகையை எழுப்பி பிறகு வந்து என் தந்தையை பார்க்கின்ற பொழுது சூரியகுல மன்னனாகப்பட்டவன் தந்தை ஜமதக்கினி மகாமுனிவர் சிரசை கொய்து விட்டான். அப்படி கொய்த விட்டனே ரேணுகை அம்மனாகப்பட்டது 21 முறை மாரடித்து அழுததாம். அப்படி 21 முறை மாரடித்த உடனே 21 தலைமுறை சூரியகுல பரம்பரையை கருவழிக்காமல் விடமாட்டேன் என்று சொல்லி 21 தலைமுறை சூரியகுல பரம்பரையை கருவழித்தேன். அது பரசுராம அவதாரம். ஆமா, 7வது அவதாரம் ராமாவதாரம். ஆமா, அயோத்திபுரி ஆண்டு வரக்கூடிய தசரத சக்கரவர்த்திக்கும் கௌசல்ய அம்மைக்கும் ரகுராமச்சந்திரனாக பிறந்தேன். 3 தாய்க்கு 4 பிள்ளைகள், ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருக்கு. ஆமா, அப்படி என்று சொல்லும்படியான 4 பிள்ளைகள் பிறந்து தக்க பருவமாக விழுந்திருந்தேன். விதலை நகரம் சென்று ஜானகியை மனம் புரிந்து மீண்டும் அயோத்திமாபுரி சென்று முடிசூட்டிக் கொள்ளலாம் என்று தந்தையினுடைய ஆசைக்கு இணங்க கைகேசியினுடைய வார்த்தையை கேட்டு சிற்றன்னையாக பெற்றது. என்னை ராமன் காடாள வேண்டும், என் மகன் பரதன் நாடாள வேண்டும் என்று சொல்ல நான் 14 ஆண்டு காடாள சென்றேன். அப்படி செல்லுகின்ற பொழுது என்னை பின்தொடர்ந்து என் தம்பியாகப்பட்ட லட்சுமணன் வந்தான். ஆமா, அப்படி லட்சுமணன் வந்த உடனே சீதா பிராட்டியும் வந்தாங்க. தண்டகாரணை வனத்திலே சென்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது சூழ்ச்சிகரமாகத்தானே மாரிசனை விடுத்தான் ராவணேஸ்வரன். மாரிசனை விடுத்து மானாக வந்தான் மாரிசன். மாரிசனை கொள்வதற்காக நான் மாரிசன் மான் பின் தொடர்ந்து சூழ்ச்சிகரமாக என் தேவியாகப்பட்ட சீதையை சிறையெடுத்தான் ராவணன். சீதையை சிறையெடுத்து அசோகவனத்தை சிறை வைத்தான். சிறை வைத்த உடனே சிக்கந்தாபுரி சென்று வாலியை கொன்று சுக்ரீவன் துணையோடு இலங்கைக்கு போர் செய்கிறோம். 10 நாள் சண்டை யுத்தம் நியமித்து அடே 9வது நாள் சண்டையிலே ராவணனாகப்பட்டவன் நிராயுதபாணியாக நிற்கின்றான். அடே ராவணா, நான் சூரியகுல பரம்பரையை பிறந்தவன், நிராயுதபாணியாக நிற்கின்ற உன் மீது நான் மானத்தை விடமாட்டேன் அப்படி என்று சொல்லி, நீ இன்று போய் நாளை வா அப்படி என்று அவன் 9வது நாளிலே நிராயுதபாணியாக இருந்த அவனை 10வது நாள் யுத்தத்துக்கு வர சொன்னேன். அப்படி 10வது நாள் யுத்தத்துக்கு வந்தவுடனே என்னோட அமர் செய்து அவனால் ராவணன் என்னுடைய அம்புக்கு இரையாகி உயிர் போகாமல் துடித்துக் கொண்டிருக்கின்றான் ராவணன். அப்படி துடித்துக் கொண்டிருக்கும் பொழுது என் அருகிலே இருந்த விபீஷணனாகப்பட்டவன், ஐயா ராமனே, என் அண்ணன் ராவணனாகப்பட்டவன் உயிர் போகாமல் துடித்துக் கொண்டிருக்க நான் சென்று பார்த்துவிடுவேன் சொல்ல, தான் ஆடாவிட்டால் தன் தசையாடும் என்று சொல்லுவார்கள். அப்படி நீ சென்று பார்த்து வா என்று நான் அனுப்பி வைத்தேன் விபீஷணரை. அப்படி அனுப்பி வைத்த உடனே அவர் விபீஷணன் போயிட்டு ராவணன், அண்ணா ராவணா, அன்றைக்கு நான் சொன்னனே பத்தினி பெண் சீதையை அசோகவனத்தில் சிறையை வைக்காதீங்கன்னு சொன்னனே, அவர் என்ன சொல்றாரு, வாரேறும் பூமுலையால் ஜானகியே அசோகவனம் வைத்தா என்ன, அசோகவனத்தில் வைத்தால் என்ன, வாரேறும் பூமுலையால் ஜானகியே அசோகவனம் வைத்தா என்ன, நாளை வேரோடு கெடும் என்று அந்நாளில் நான் சொன்ன புத்தி நீ விரும்பாய் மன்னா, வாரோடு உன் முடி சாய்ந்து பதைபதத்து நீ கிடக்க உன்னை பார்க்க வெய்யோன் தேர் ஏறி வாரானே தென்னிலங்கை மாநகர் நோக்கி. அதாவது விஷ்ணு, அண்ணா ராவணா, இன்னைக்கு நான் சொன்னனே சீதையை வனத்திலே சிறை வைக்க கூடாது அப்படி என்று சொன்னேன். என்னுடைய பேச்சை மறுத்து வனத்திலே வைத்தாய், நாளைக்கு நம்முடைய நாடே அழியும் என்று அன்னைக்கு சொன்ன என்னுடைய பேச்சை மதியாமல் சிறை வைத்தாய். அப்படி சிறை எடுத்த உடனே இன்றைக்கு நீ உயிரோட இருக்கும் பொழுது கிழக்கே உதிக்கிய சூரியனாகப்பட்டவன் சிம்மாசனத்துக்கு நேராக வந்தால், அடே சூர்யா, என்னுடைய சிம்மாசனத்துக்கு நேராக நீ வருவதா என்று ஒரு
சொன்னால் போதும் சூரியனாகப்பட்டவன் கைகட்டி வாய் உதற்றி ஒரு புறமா ஒதுங்கி செல்வானா. அப்பேற்பட்ட சூரியன் நீ இறந்துட்டேன் செத்துட்டேன்னு தெரிஞ்சு இந்த தென்னிலங்கையை நோக்கி உன்னை பார்க்கறதுக்கு இங்க வரானே, நீ உயிரோட இருந்தா அவன் வருவானா அப்படி என்று விபீஷணன் அழுவ அருகாமையில் இருந்த ராமனாக இருந்த நான் என்ன சொல்றேன், அந்த செங்கதிரோன் தென்னிலங்கை வரவே நோக்கி இங்கு திகத்திருந்த விபீஷணன் சொல்லி இந்த திருமால் கேட்டு அந்தரக்கன் கொடுங்கோளால் பயந்தவானும் அவர் ஆக்கினையை தொடர்ந்து உன்னை வரச்சும் என்று இந்த துங்க நெடு மால்வாதம் பணிந்து போற்றி திருப்பினான் தேர்புறவி சிறந்தவானு. அப்படி அடே சூரிய நாராயணா, ராவணன் உயிரோட இருப்பதாக நினைத்து நீ ஒரு புறமாவே ஒதுங்கி போ. விபீஷணன் அழுது கொண்டிருக்கிறான், அதனால அவனை கலங்க வைக்காம நீ ஒரு புறமா ஒதுங்கியே போ அப்படி என்று சொல்ல என்னுடைய பாதத்தை வணங்கி ஒரு புறமா ஒதுங்கி சென்றான். அப்படி ராவண சம்மாரம் முடித்து அதுதான் இன்னைக்கும் சூரியன் எழுந்து ஒரு பக்கமா சாஞ்சுதான் அப்புறம் நேரம் ஆகும். ஆமா, அது ராவண சம்மாரம் முடித்தோம் ராமாவதாரம். 8வது அவதாரம் வசுதேவருக்கும் ரோகிணி அம்மனுக்கும் பலராமனாக பிறந்து ஆயர்பாடியில நந்தகோபன் மனையிலே வாழ்ந்து வந்துள்ளோம். பலராமனாக அதர்மங்களை அழித்து தர்மங்களின் நீதி வாழ்ந்து வருகின்றோம். 9வது அவதாரம் வசுதேவருக்கும் தேவகி அம்மனுக்கும் தாது வருடம் ஆவணி மாதம் 8வது பிள்ளை அஷ்டம திதி ரோகிணி நட்சத்திரம் சிம்ம லக்னத்திலே 8வது பிள்ளையாக கம்சனுடைய சிறைச்சாலையிலே பிறந்தேன். அப்படி கம்சனுடைய சிறைச்சாலையிலே பிறந்து தன் அம்மானாகிய நந்தகோபன் மனையிலே வளர்ந்து வந்திருந்தேன். அப்படி வளர்ந்து வந்த வருவாயிலே தன் அம்மானாகப்பட்ட கம்சனாகப்பட்டவன் என்ன செய்தான் என்றால் அந்த கண்ணனை கொல்ல வேண்டுமே அப்படி என்று எண்ணி பூதகியை விடுத்து என்னை கொல்வதற்காக முதலிலே பூதகி அனுப்பினான். பூதகியாகப்பட்ட ஒரு விஷப்பாலை தன் தனத்திலே எடுத்து வந்து எனக்கு கொடுப்பதற்கு வந்தாள். அப்படி விஷப்பாலை எடுத்து வந்த பூதகியின் பாலை குடித்து அந்த பூதகியை மடித்தேன். 2வது சகடாசுரனை அனுப்பி ஒரு சகடையாக செல்ல சொன்னான். நான் வீதியிலே விளையாடி கொண்டு இருக்கும் பொழுது சகடாசுரனாகப்பட்டவன் சகடையாக உருண்டு கொண்டு வந்திருந்தான். அந்த சகடையிலே நான் ஓங்கி ஒரு உதை விட்ட உடனே அந்த சகடையாகப்பட்டது சுக்கு 100,000 சுக்குலாக வெடித்தது. அப்படி சகடா 2வதாக சகடாசுரனை மடித்தேன். 3வது என்னுடைய 8 வயதிலே அம்மானாகப்பட்ட கம்சனை மடித்தேன். 8 வயசுல. ஆமா, அது மட்டுமில்லாமல் அப்படி அம்மானை மடித்து வாழ்ந்து வந்திருந்து இது கௌரவர்களுக்கு எதிரியாகவும் பாண்டவர் சகாய புருஷனாக இருந்து பூமி பாரத்தை தீர்த்து உமாமேஸ்வரர் 10வது அவதாரம் கல்கி அவதாரம் எடுத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு காட்சி தந்து பாவ புண்ணியங்களை செய்து தீர்த்து வருகின்றேன். அதுதான் வந்திருக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணன் தசாவதாரம் எதற்காக எடுத்தார் என்றால் பூமி பாரம் தீர்ப்பதற்காகவும் மகேஸ்வரனுடைய உதிரகபாலத்திற்கு உதிரம் சாதிப்பதற்காகவும் இன்னும் என் வாயிற்படியிலே இருக்கும்படியான ஜெயன் விஜயன் என்று சொல்லும்படியான துவாரபாலகராகப்பட்டவர் அவருடைய சாப விமோச்சனம் அடைவதற்காகவும் அந்த துவாரபாலகர் யார் என்று கேட்டால் முதல் யுகத்திலே இரணியாட்சராக பிறந்தார்கள். 2வது யுகத்திலே ராவணன் கும்பகர்ணனாக பிறந்தார்கள். 3வது யுகத்திலே சிசுபாலன் தந்தவக்கரன் என்று வக்கரதந்தன் சொல்லும்படியான கம்சனாக பிறந்து 3 பிறவியிலே அவருடைய சாபத்தை தீர்த்தேன். அப்படி இது மட்டுமில்லாமல் வரக்கூடிய பக்தர்களுக்கு காட்சி தந்து வருகின்றேன். அப்படி வந்திருக்கக்கூடிய ஆள் பெருமான் நாராயணன் என்று விளக்கம் புரிந்தது. மற்ற விவரம் தண்ணி